பவுலுக்கு எல்லாமாக இருந்தது. எல்லா வாக்குவாதங்களும் எல்லாமே போய்விட்டது. பரிசேயர் என்ன சொன்னாலும் சரி, அல்லது சதுசேயர் என்ன சொன்னாலும் சரி, வேறு யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. வார்த்தையினால் ரூபகப்படுத்தப்பட்ட தேவனை அவன் சந்தித்திருந்தான். இப்ப யாரை சந்தித்தான்? அவன் பழைய ஏற்பாட்டில் அவன் ஆராதித்துக் கொண்டிருந்த யெகோவா தேவனை அவன் சந்தித்தான். அந்த யெகோவா தேவன் அவன் என்ன சொல்லுகிறாரு? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. அப்போதான் அவனுக்கு இப்படி கிடைக்குது. நான் இதுவரைக்கும் ஆராதித்துக் கொண்டிருந்த தேவன் தான் இப்பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்டு பூமியில கடந்து வந்தார் என்பதை சிந்தித்து பார்க்க. அதான் பாருங்க சொல்றாரு அந்த மேலும் அது தேவன் தான் என்று அவனுக்கு வார்த்தையை கொண்டும் மற்ற அவன் இருந்த வடிவம் மற்றும் ரூபத்தை கொண்டும் அது என்னவா இருந்தது என்பதை குறித்தும் காதால் கேட்கக்கூடிய சத்தத்தின் மூலமாக அவனிடத்தில் பேசுகிற அது அவனுக்கு நிரூபிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது ஒரு மகத்தான காரியமாயிருந்தது. ஆகையால் அகிரிப்ப ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டு அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று அவன் முழங்கதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. யார் நிற்கிறான்? இப்போ ஒரு ராஜாவுக்கு முன்ன நின்று கொண்டு என்ன சொல்றான்? நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறதுன்னு இருந்ததில் ஒன்றுமே இல்லை. அவன் அதனோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்தான். அந்த தரிசனத்தோடு சேர்த்து எழுதுகிறான், கட்டப்பட்டிருந்தான். அவன் அங்கே அறிந்திருந்த ஒரு காரியம், எவராலும் அவனை விட்டு எடுத்து போட முடியாத ஒரு காரியம் அவனிடத்தில் இருந்தது. பாருங்க, அவன் தமஸ்கு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு கவலை இருந்தது, கஷ்டம் இருந்தது, துன்பம் இருந்தது, பலவீனம் இருந்தது, பலம் இருந்தது, எல்லாமே இருந்தது. தமஸ்குவுக்கு போற வழியில் அவனை சந்தித்த பின்பு, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு அவன் எல்லாமே மாறி போச்சு. அது எப்படி போச்சுது? அவனுக்கு எல்லாம் லகுவாக மாறிவிட்டது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது முன்பு அது கடினமாக இருந்தது, அதன் பின்பு அவனுக்கு என்னது? லகுவாக இருந்தது. அதனால போய் கேட்கிறான், ஆண்டவரே என்ன கேட்கிறான்? எனக்கு இந்த பலவீனத்தில் ஒரு விடுதலை நீர் தரக்கூடாதான்னு. அவரை சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் பலவீனம் இருக்கிறது. நாம் அவருடைய சரீர், அவன் முதலாம் சபையோட தீர்க்கதரிசி வேற, முதலாம் சபையோட தீர்க்கதரிசி வேற. அவனுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தது, அந்த பலவீனத்தில் தேவனுடைய பலன் இருந்தது. நம்முடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, அந்த பலவீனத்தில் தேவனுடைய பலன் நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த பலன் இருக்கிறதுனால நாம் எழுதுகிறோம், தேவனை நம்ம எழுதுகிறோம், மகத்துவம் உள்ளது நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, அடுத்து சொல்றாரு, மேலும் தேவனோடு தன்னுடைய ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரியும் உங்கள் இருதயம் இன்னும் பரிசுத்தமான இடத்தில் அதே அக்னி ஸ்தம்பத்தை சந்தித்திருக்கிறீர்கள். இங்க என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மணவாட்டி என்று சொல்லுகிற ஒவ்வொரு மணவாளனும் மணவாட்டிகளும் தன்னுடைய ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரியும் உங்கள் இருதயம் என்னும் பரிசுத்தமான இடத்தில். நமக்குள்ள எங்க என்ன இருக்குது? என்னது பரிசுத்தமா இருக்குது? சரீரம் பரிசுத்தமா இருக்கா? இருதயம் பரிசுத்தமா இருக்கா? இருதயம் பரிசுத்தமா இருக்கிற இடத்துல ஒரு அக்னி ஸ்தம்பத்தை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். எந்த ஒரு வேத பண்டிதனும் எந்த ஒரு பிசாசும் வேறு எந்த ஒன்றும் அதிலிருந்து அவர்களை பிரிக்க முடியாது. பவுல் சொல்றான், பவுல் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் மரணமானாலும் வியாதியானாலும் வருத்தமானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன சொல்றான்? நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் மரணமானாலும் வியாதியானாலும் வருத்தமானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். ஒரு இணைப்பு கம்பமாக இருக்கிறது. மோசேக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, ஆரோனுக்கு இணைப்பு கம்பம் இல்லை. ஆரோனுடைய இணைப்பு கம்பம் யாரு சொல்லுங்களேன் பார்ப்போம்? மோசே. ஆனா மோசேக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, ஆபிரகாமுக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, நோவாவுக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, எலியாவுக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, எலிசாவுக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, தானியேலுக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, சாத்ராக் மேசாத் நேபேத்துக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, தாவீதுக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது, அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது. மணவாட்டிக்கும் ஒரு இணைப்பு கம்பம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? மணவாட்டிக்கும் ஒரு இணைப்பு கம்பம் இருக்கிறது. அதான் சொல்றேன் பாருங்க, ஒரு இணைப்பு கம்பம் ஏதோ ஒன்று சம்பவித்து நீங்கள் அறிவீர்கள். என்னதான் விஞ்ஞானம் எழும்பி இது அல்ல மற்ற காரியங்களை கூறினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். உலகம் இன்னை பாருங்க, என்னதான் சொன்னாலும் நீங்கள் ஒன்றோடு கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அதனால சொன்னான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நீங்க கட்டப்பட்டிருக்கிறீர்கள்.
கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது, அவனை பிரிக்க முடியவே முடியாது. அது சொல்றாரு, நீங்களும் தேவனும் ஒன்றாக இருக்கிறீர்கள், அவர் உங்களுக்குள் இருக்கிறார், நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். எந்த நாள் அறிகிறீங்க? இந்த நாளில் நீங்கள் அறிகிறீர்கள். அவர் எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம விசுவாசம் தான் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் அவர். அப்படி சொல்றாரு பாருங்க, நீங்கள் அவருடன் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்க யாரோட கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்கிறீர்கள். பவுல் கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு ஜீவியத்தை பெற்றிருந்தான். அவன் ஒரு காலத்தில் பெற்றிருந்த ஜீவியத்தை காட்டிலும் இது வித்தியாசமான ஒன்றாக இருந்தது. அவன் ஒரு சமயம் கல்வியறிவு சம்பந்தமான கருத்தை உடையவனாக இருந்தான். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு ஜீவிதத்தை முற்றிலுமாக பெற்றுக்கொண்டான். ஒரு காலத்துல பாருங்க, உலகத்துடைய கல்விதான் அவனுக்கு மேன்மையாக இருந்தது, பரிசேயருடைய உபதேசம் தான் அவனுக்கு மேன்மையாக இருந்தது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் எதை சொன்னார்களோ அதை செய்வதற்கு அவன் மேன்மையானவனாக இருந்தான். ஆனால் ஒரு கம்பத்தோடு இணைக்கப்பட்ட பின்பு எது அவனுக்கு மேன்மையாக இருக்கிறது? அந்த கம்பம் தான் அவனுக்கு மேன்மையாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இணைப்பு கம்பமாக கிறிஸ்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவை முதன்மையாக வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் யாரை முதன்மையாக வைக்க வேண்டும்? கிறிஸ்துவை முதன்மையாக வைக்கும் பொழுது பாக்கியுள்ள காரியங்களை எல்லாம் அவர் நமக்கு பார்த்துக் கொள்வார். பாருங்க, நீங்க கிறிஸ்துவை முதன்மையாக வைக்கும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் பாடுகள் இருக்கத்தான் செய்யும். கிறிஸ்துவை முதன்மையாக வைக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கு, வாழ்க்கையில பாடுகள் இருக்கத்தான் செய்யும். முதன்மையாக அவர் வந்த பொழுது அந்த பாடுகள் அனைத்தும் நமக்கு லகுவாக தோன்றுகிறது. காரணம் அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட என்ன சொல்றாரு? ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு? உன்னுடைய ஜனங்களை நிச்சயமா 400 வருஷம் முடிஞ்சு நான் விடுவித்துக் கொண்டு அவங்க நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துல கொண்டு நிச்சயமா சேர்ப்பேன்னு சொன்னார்ல. போற வழியில ஒவ்வொரு நாளும் என்ன செய்றாரு? ஒவ்வொரு காரியங்களையும் என்ன செய்றாரு? செவ்வையா சொல்லி விட்டு சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்க, நான் தான் தேவன் என்று சொல்றாருல்ல. சொல்லிட்டு என்ன செய்றாரு? யுத்தத்தை யார் நடத்துறது? படை வீரர்கள் போறார்கள், யுத்த வீரர்கள் போறார்கள், தீர்க்கதரிசி போறான். ஆனா யுத்தம் நடத்துறது யாருங்க? தேவன். ஏன்? மோசேட்ட சொன்னார், உன்னுடைய ஜனங்களை கொண்டு நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் என்ன செய்வேன்? சேர்ப்பேன் என்று. அதை போல இந்த கடைசி நாட்கள்ல உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய வித்துக்களையும் அவருடைய வருகையில் கொண்டு சேர்க்கும்படியாக நமக்காக அவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். யார் சேர்த்து கொண்டிருக்கிற? நமக்கு. நாம அமர்த்திருப்போம். அதான் சொன்ன, ஒரு பிரச்சனை வந்து, ஒரு கஷ்டம் வந்து, ஒரு பிளவீனம் வந்து, ஒரு வியாதி வந்தது, தேவனுடைய சமூகத்தில் ஒப்புவீங்க, பாக்கியுள்ள காரியங்கள் அவரே பார்த்துக் கொள்வார். உதாரணம் வேணுமா உங்களுக்கு? அதுக்கு உதாரணம் வேணுமா? இருக்கு வசனம். யாரும் தெரியுமா? எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா காலில் என்ன வந்தது? ஒரு பிளவை வந்து மரணத்துக்கு அடுத்து கடந்து போயிட்டான். இப்ப என்ன செய்யறான்? தேவன் தீர்க்கதரிசி அனுப்புறாரு, காரியங்கள் எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? உன்னுடைய காரியங்களை நீ என்ன ஆயத்தப்படுத்த, உனக்கெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. இவன் என்ன செய்யறான்? எப்படி? சுவர் பக்கமாக சாய்ந்து யாரோட பேசுறான்? இப்போ ஜெபம் கேட்கப்படலையா? ஜெபம் கேட்டதா? எப்படி அந்த ஜெபம் கேட்டு சொல்லுங்களேன். தீர்க்கதரிசி வந்து சொல்றான், தேவனுக்கு தெரியும் எசேக்கியா வாழ்ந்த காலம் வரைக்கும் தேவனுக்கு உண்மை உத்தமுள்ளவனா வாழ்ந்தான் அவருக்கு நல்லாகவே தெரிகிறது. இவனுக்கு ஒரு வியாதியை தேவன் வைத்திருக்கிறார், இந்த வியாதிக்கு பரிகாரம் மாட்டேங்கிறார், உன்னுடைய காரியங்களை நீ ஆயத்தப்படுத்தணும்னு தீர்க்கதரிசின்னு சொல்லி விட்டுட்டார். இவன் இப்படி சரிஞ்சு நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜபிக்கிறோமே, நம்ம ஜபம் ஒன்றும் தேவனுடைய சமூகத்தில் போகுது. நிறைய பிரசங்கமாக தான் செய்றாங்க. உங்க சபம் இப்போ இங்கே நிற்குது, அடுத்து மேகத்து பக்கத்தில் நிற்குது, அடுத்து மேகத்து கொஞ்சம் மேலே நிற்குது, அதுக்கு அங்கே நிற்குது. நம்பாதீங்க இந்த மனுஷனை எல்லாம். எசேக்கியா தீர்க்கதரிசி சுவர் ஓரமாக தரிந்து கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறான். அந்த விண்ணப்பம் எங்க கேட்குது? தேவனுடைய சமூகத்தில் கேட்குது. வாசற்படி தாண்ட போறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி செஞ்சுறான், திரும்ப வருகிறான். பாருங்க எப்படி எப்படி இன்னைக்கு இருக்கிற அந்த டெக்னிக்கல் அந்த மெசேஜ் போய் வருமா? இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்தில் இந்த மெசேஜ் போயிட்டு ரிட்டன் வருமா?
டைம் ஆகல. இங்க இருந்து நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு அடுத்த அந்த ஆள் ஒரு மெசேஜ் அடிக்கிறதுக்குள்ள டைம் இருக்கு இல்ல? பாருங்க எவ்வளவு பாஸ்டா நடக்குது. இவன் ஜெபம் பண்றான், தீர்க்கதரிசி திரும்ப உள்ள வரான். எவ்வளவு பாஸ்டா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரு. அப்போ அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அதான் விஷயம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நானும் ஸ்தாபனங்கள் இருக்கிறதுல பார்த்தேன், இல்ல நான் சொல்லல. பிரதர் நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர், நல்லா கூக்குரல் ஜெபம் பண்ணுங்க பிரதர். கூக்குரல் இட்டா ஒண்ணுமே கேட்காது. எஸ்ஐகே தீர்க்கதரிசி ஒரு கூக்குரலும் போடவே இல்லை. அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எடுத்தான் ஜெபம். எங்கிட்ட எடுத்தான்? இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபத்தை எடுத்தான். அந்த ஜெபம் அங்கு போய்விட்டது. உங்களுக்கு இனி ஒரு டவுட் இருக்கிறான். தானியேல் அவன் ஜெபம் பண்ண பொழுது 21 நாள் யாரு அப்ப தடை பண்றதுக்கு அங்க ஒருத்தர் அனுப்பி இருக்கிறான். ஒரு பிசாசன் அங்க இருந்தான், தடை செய்யறாங்க இருந்துகிட்டு. பாருங்க, அந்த ஜெபமானது அங்க போனா எல்லா காரியங்களும் என்ன செய்யுது? தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்படும் என்கிறதை அவன் என்ன அறிந்திருந்தனால பிசாசானவன் என்ன அங்க தடை செய்கிறான். இங்க அப்படி இல்ல, இவன் தன்னுடைய இருதயத்தை திறந்து அங்கே ஜெபம் பண்றான். நீங்களும் உங்களுடைய இருதயத்தை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மௌனமாக இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஜெபம் எங்க போகும்? தேவனுடைய சமூகத்துக்கு போகும். போகாத ஒன்றுமே கிடையாது. இனி வேணா நீங்க பாருங்க, பேதுருவை பாருங்க, என்ன சொல்றான் வந்துட்டு? பொன்னும் வெள்ளியும் இடத்துல இல்ல, என்ன இருக்குன்னு என்ன? என்கிட்ட ஒரு காரியம் இருக்கிறது, அது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற பேரு. இது மட்டும்தான் என்னட்ட இது. இந்த பேருக்குள்ளால என்ன இருக்குன்னு கேட்டா ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருக்குன்னா வல்லமை இருக்கிறது. இவன் சொல்றான் பாருங்க, எழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல எழுந்து நடன்னு சொன்னான். வேற என்னமே அவன் ஜெபம் பண்ணல. வேற ஏதாவது ஜெபம் பண்ணானா? பாருங்க, ஜெபங்கள்ல இன்னைக்கு ஜெபத்துக்குன்னே நிறைய வியாக்கியானங்கள் வந்திருக்கு புத்தகங்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவங்களையும் தன்னுடைய காரியங்கள். ஆனால் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபங்கள் என்கிறது மிகவும் மகத்துவம் உள்ள ஜெபமாக இருக்கிறது. எசேக்கியோட ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு மகத்தான ஜெபமாக இருக்கிறது. எலியாவோட ஜெபம் பார்த்தீங்கன்னா அதை விட மகத்தான ஒரு ஜெபமாக இருக்கிறது. எலிசாவுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அதோட ஒரு மகத்தான ஜெபமாக இருக்கிறது. இங்கே பவுலுடைய ஜெபமும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு மகத்தான காரியங்களா இருக்கிறது. ஜெபம் என்கிறது ஒரு மகத்தான காரியம். தேவனோடு உங்களை இணைக்கிற ஒரு மகத்தான இணைப்பு. அது ஒரு கொடிக்கம்பம். நீங்கள் முற்றிலுமானவரோட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதான் போல்ட் நட்டு போட்டு உங்களை டைட் பண்ணி வச்சாச்சு. உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. பிரிக்கணும்னா எது வரணும்? பிசாசனம் தான் உள்ளவர். அதுக்கு நம்ம தான் இடம் கொடுக்கணும். யார் இடம் கொடுக்கறது? நம்ம தான் இடம் கொடுக்கணும். அவன் வந்து சிந்தையில் என்ன கொண்டு போடாம இல்ல, தீர்க்கதரிசி அருமையான ஒரு செய்தியை கொடுத்துரு, சிந்தையில் போறது. அந்த தீர்க்கதரிசி அந்த செய்தியில சிந்தை என்கிறது என்னன்னா பாருங்க, ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இடமாக்கும் சிந்தை என்கிறது. அந்த யுத்தத்துல ஜெயம் படுக்கணும்னா யாருக்கு? தேவனுடைய ஆவியானவர் நம்மளோட என்ன இடைபட வேண்டும். அடுத்து சொல்றான் பாருங்க, இங்க வந்து நான் நிறைய விஷயங்கள் வெளியே போயிட்டேன். உங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரியும் உங்கள் இருதயம் என்னும் பரிசுத்தமான இடத்தில் அதே அக்னி ஸ்தம்பத்தை சார்ந்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு இங்க? ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரியும் உங்கள் இருதயம் என்னும் பரிசுத்தமான இடத்தில் அதே அக்னி ஸ்தம்பத்தை என்ன செய்திருக்கிறீங்க? சார்ந்திருக்கிறீர்கள். எந்த ஒரு வேத பண்டிதனும் எந்த ஒரு பிசாசும் அதிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது. அடுத்து சொல்றாரு, பவுல் கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு ஜீவியத்தை பெற்றிருந்தான். அவன் ஒரு காலத்தில் பெற்றிருந்த ஜீவியத்தை காட்டிலும் இது வித்தியாசமான ஒன்றாக இருந்தது. அவன் ஒரு சமயம் கல்வியறிவு சம்பந்தமான கருத்தை உடையவனாக இருந்தான். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஜீவியத்தை முற்றிலுமாக பெற்றிருக்கிறான். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இன்றைக்கு எது தேவையா இருக்கிறன்னு கேட்டால் கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு ஜீவியம். யாரா? இயேசு கிறிஸ்துவ நம்ம போர்டு எழுதி வச்சிருக்கோம் அழகா. வீட்டில் பாத்தீங்கன்னா என்ன எழுதி வச்சிருக்கோம்? இயேசுவே இந்த வீட்டின் என்ன வச்சிருக்கோம்? அநேகருடைய வீட்டில் இருக்கும் இயேசுவே இந்த வீட்டின் தலைவர். அந்த வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. புருஷனும் பொண்டாட்டியும் அடிபிடிச்சிட்டு இருக்கணும். வேற என்ன இருக்குது? அவர் சொல்லிக்கிறார், நான் சமாதான பிரபு. ஆனா வீட்டில் என்ன இருக்குது? வீட்டில் யார் தலைவராக இருக்கிறது? வீட்டில் யார் தலைவராக இருக்கிறது? மனைவி தலைவராக இருக்கிற இடத்துல எல்லாம் பிரச்சனை தான். புருஷன் தலைவராக இருக்க வேண்டும். யார் தலைவராக இருக்க வேண்டும்? புருஷன் தலைவராக இருக்க வேண்டும். மனைவி நல்ல ஆலோசனை கிடைக்கல, நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற ஒரு ஸ்திரியாக இருக்க வேண்டும். யாருக்கு? புருஷனுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற ஒரு ஸ்திரீ.
அப்ப அந்த வீட்டுல என்ன தங்குன்னுட்டா, இயேசுவே இந்த வீட்டின் தலைவர், அந்த சமாதானம் சந்தோஷம் எல்லாம் அங்க தங்கும். வேதம் அதான் போதிக்குது பாருங்க. நல்ல ஆலோசனைகளை கொடுக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்கிறது. எப்படி சொல்றது? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை எப்படி கட்டுவா சொல்லுங்க. நீதிமொழிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குது? அந்த புத்தியுள்ள ஸ்திரீ யாரு? அது மணவாட்டி. தன் வீட்டை கட்டுகிறாள். எந்த வீட்டை கட்டுகிறாள்? அவளுடைய அந்த சரீரமாகிய அந்த ஆலயமானது கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக கட்டப்பட்டு எழும்புகிறது. அடுத்து சொல்றாரு பாருங்க, அதற்கு அவன், அகிரிப்பா எவ்வளவு சொன்னாலும் அது அவனுக்கு யாரு காரியம் இல்லை. அவன் பதவியிலே நீ பிதற்றுகிறாய். வாசிங்க சகோதரர், இந்த அப்போஸ்தலர் 26, 27, 29. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறியேன் என்றார். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பாருங்க, இங்க சொல்றாரு, அகிரிப்பா எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு பிரிவரு காரியம் இல்லை. பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குறது என்றான். அதற்கு அவன், நான் பைத்தியக்காரன் அல்ல என்றான். அதன் பின்னர் அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறது கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்லுகிற அளவுக்கு பகல் அகிரிப்பாவை மடக்கி விட்டான். தீர்க்கதரிசி சொல்றாரு இங்க. இவன் சொன்னான், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். என்னென்ன கட்டு இல்லாம முழுவதுமாக. பேதுரு கையை பிடிச்சி எழுப்பி கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்துல எழுப்பி நடைன்னு சொன்ன உடனே அந்த கட்டுகள் எல்லாம் என்ன ஜெயித்தது. இனி ஒரு காரியம் சொல்றேங்க. இயேசு கிறிஸ்து ஒரு குளத்தண்டை வருவார் இல்லையா, அந்த குளத்தை பேர் சீலோவாங்குளம். ஒரு வியாதியஸ்தலம் இல்லையா சீலோவாங்குளத்துல? எக்கச்சக்கமான வியாதியஸ்தர்கள் அங்க கிடக்குறாங்க. நல்லா புரிய வேண்டிய காரியங்கள். எக்கச்சக்கமான வியாதியஸ்தர்கள் அவரையோட தொட்டு இருக்கிறாங்க, அவரை நெருக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் அதை கூட கடந்து வந்துட்டு இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இத்தனை பேர் இருந்த முன்பும் அவரை யாரும் மெஸ்ஸியா என்று கண்டுகொள்ளவில்லை. கண்டுகொண்டாங்களா? அவர் தான் நமக்கு பரிகாரி என்று கண்டுகொண்டார்களா? ரோட்ல கூட்டத்தில் நிற்கிறார், எல்லா ஜனங்களும் அவரை இடிச்சு கொண்டு நிற்கிறாங்க. ஒரு ஸ்திரீ மட்டும் வந்து சொல்றா, என்ன சொல்றா தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டமாக நான் ஆயிடுவேன், சொஸ்தம் அடைஞ்சிடுவேன் சொல்லி வஸ்திரத்தை மட்டும்தான் பிடிச்சா. இது பாருங்க, அதே இடத்த பெதஸ்தாயில கொண்டு சீலோவாங்குளத்துல பாருங்க. சீலோவாங்குளத்துக்குள்ள நிக்கிற இடத்துல அவருடைய வஸ்திரத்துல இடிக்கிறாங்க, அவருடைய சரீரத்துல இடிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இடிக்கிறாங்க. வல்லமை புறப்பட்டுதா? ஏன் புறப்படல? அங்க நின்றவர்களுக்கு ஒருவருக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த கூட்டத்தில் நிக்கிற இடத்துல இந்த ஒரு சகோதரி எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். அவடத்துல இழக்கிறதுக்கு இனி ஒண்ணுமே இல்லை. அவள் நினைத்திருந்தது என்னன்னா, அவரை நான் தொடரணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். அப்போ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் வஸ்திரத்துல என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அடுத்து இனி அந்த சீலோவாங்குளத்தங்கரையில வந்து நேர எங்க போறாரு? 38 வருஷமா படுக்கையில கிடக்கிற ஒரு மனுஷனிடத்துல போய் கேட்கிறாரு, சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்னை குளத்தை கலக்கும் பொழுது கொண்டு விட யாருமே இல்லை. நல்லா பாருங்க, அவர் கேட்ட அவனுக்கு தெரியல இது யார் வந்திருக்கான் என்று. ஆனா பாருங்க, இந்த நெரிசலுக்குள்ள இத்தனை வியாதியஸ்தர்கள் இருந்த இடத்திலையும் அவர் அந்த ஒரு மனிதனை சுஸ்தப்படுத்தும்படியாக கடந்து சென்றார். அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்லா இன்னும் புரிய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னார் பாருங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் இடிக்கிறாங்க, எல்லாரும் தள்ளுறாங்க. அந்த நெரிசல்லையும் அவரிடத்தில் என்ன புறப்படவில்லை? வல்லமை புறப்படவில்லை. அவர் தான் தேடி சென்றார். அப்போ இங்க என்ன சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் குறைய கட்டுகள். இங்க என்னது? 38 வருஷமா கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகள் மொத்தத்துல இது அவிழ்க்கப்பட்டு அவன் ஒரு சுதந்திரம் உள்ள மனுஷனாக என்ன செய்றான்? கடந்து போகிறான். அதே போலதான் சொல்றான், இவன் பவுல் பெற்றிருந்தது போன்ற கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு ஜீவியத்தை நீங்கள் பெற்றிருக்கும் பொழுது அது உங்களை அது போன்ற காரியங்களை செய்யும்படி செய்கிறது. சாதாரணமாக நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள். இப்பொழுது பாருங்கள், சாதாரணமாக அந்த மனிதன் அவன் எல்லா விதமான பயிற்சிகளையும் பெற்றிருந்தான்.
எல்லா விதமான வேத வசனங்கள் காரியங்கள் ஆகவே சாதாரணமாக எல்லா வித பயிற்சி பெற்றிருந்தானோ அந்த வழியில் அவன் சென்றிருக்க வேண்டும். அவருக்கு வேத வசனத்தை பற்றி தெரியாதா? யெகோவா தேவனை பற்றி தெரியாதா? மோசே தீர்க்கதரிசியை பற்றி தெரியாதா? ஆபிரகாம் எல்லாம் தெரிந்திருந்தும் அவன் எதனால் பிடிக்கப்பட்டானோ அந்த பிடிப்பிற்கு என்கிறான் அவன் பாத்திரம் உள்ளவனாக நடந்திருந்தான். எதுக்கு அவன் பிடிக்கப்பட்ட அந்த பிடிப்புக்கு பாத்திரம் உள்ளவன்? அதான் சொல்றாரு பாருங்க, அந்த வழியில் தான். ஆனால் கிறிஸ்துவை தன்னுடைய முற்றிலுமானதை ஆக்கி கொண்ட பொழுது, தன்னுடைய முடிவானதை ஆக்கி கொண்ட பொழுது அங்கேதான் ஒரு வித்தியாசமான ஜீவிதம் உண்டாகிறது. எந்த ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை முழுமையாக முதன்மையாக வைக்கிறானோ அப்பொழுதுதான் என்ன ஒன்றுன்னா ஒரு வித்தியாசம் அங்க வருது. ஏன்னா அப்போஸ்தலர்கள் அவரை முதன்மையாக வைத்தார்கள். பின்வாங்கி போயிருந்தாலும் என்ன வச்சாங்க? முதன்மையாக வைத்தார்கள். அவங்களை முதன்மையாக வைத்தது என்ன? பரிசுத்த ஆவி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை முதன்மையாக வைக்கும் பொழுது எல்லா இடத்திலும் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஜெயம். மரணத்திலும் அவங்களுக்கு ஜெயம் கிடைக்குது பாருங்க. அதனாலதான் பவுல் சொல்ல, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றான். ஏன் மரணத்தை கண்டு பயப்படல, பாதாளத்தை கண்டு பயப்படல. ஏன்னா பாதாளத்தை யார் ஜெயித்தது? மரணத்தை ஜெயித்தது யாரு? இயேசு கிறிஸ்து. பாதாளத்தை ஜெயித்தது யாரு? இயேசு கிறிஸ்து. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து என்னோடு கொடுக்கிறார். எனக்கு என்ன இல்லை, பயமே இல்லை. அடுத்து சொல்றான் பாருங்க. அடுத்து, ஏதேன் முதற்கொண்டு நித்தியமானது உடைந்து கொண்டு காலத்துக்குள் இறங்கி வருவது என்னால் காண முடிகிறது. மேலும் அது நடந்தது அங்கு ஒரு இரத்த கயிறானது வழி நடுக கடந்து வந்து கல்வாரி வரைக்கும் செல்கிறது. ஏதேன் தோட்டத்தில் என்று சொல்றாரு பாருங்க. ஒரு இரத்த கயிறானது எங்க வர வருகிறது? கல்வாரி வரைக்கும் அது கடந்து வருகிறது. ஒரு கயர், ஒரு லைன் அப்படி வந்து கொண்டே இருக்கிறது சொல்றாரு பாருங்க. மேலும் கல்வாரியிலிருந்து இந்த கயரோடு கட்டப்பட்டு இயேசுவாகிய இணைப்பு கம்பத்திற்கு அது கடந்து செல்கிறது. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு இரத்த கயரானது தொடர்ந்து வந்து எதில கொண்டு கட்டப்பட்டது? கல்வாரியில் கொண்டு கட்டப்பட்டு கல்வாரியிலிருந்து இயேசுவாகிய இணைப்பு கம்பத்திற்கு கடந்து சென்று ஒரு நாளில் தம்முடையவர்களை உரிமை கோரும்படியாக அவர் வருகிற பொழுது ஒத்த முடிவானது கூட தங்களை கட்டிக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்த நித்தியத்துக்குள்ளாக எழுப்பப்படுவார்கள். இப்ப கல்வாரியில கட்டப்பட்டு இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த இரத்த கயரானது பாருங்க. என்ன இரத்த கயரானது ஏன் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? ரத்தத்துல இருக்குது. ரத்தத்துல என்ன இருக்கிறது? மீட்பு இருக்கிறது. ரத்தத்துல என்ன இருக்கிறது? நம்ம எதனால மீட்கப்பட்டிருக்கிறோம்? இப்போ கல்வாரியாலே நமக்கு சிந்தப்பட்ட ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்ட மீட்பு கல்வாரி ரத்தத்துல தான் இருக்குன்னு உறுதியா சொல்லப்படுது பாருங்க. அடுத்து, அந்த நித்தியத்துக்குள்ளாக எழுப்பப்படுவார்கள். அதனால தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை அடக்கம் பண்ணுங்கள். ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? ஞானஸ்தானத்தின் மூலம் அடக்கம் பண்ணப்படும். அடுத்து அடக்கம் பண்ணப்படுவதில் அடக்கம் பண்ணணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள தான் நம்ம அடக்கம் பண்ணப்படணும். திரும்ப இந்த சரீரமானது எதுக்குள்ள அடக்கம் பண்ணப்படணும்? ஜீவனுக்கென்று நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இனி அடுத்து மறுரூப மகிமைக்கென்று அடுத்து எங்க இருக்கிறது? அதனால சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ளாக என்னை அடக்கம் பண்ணுங்கள் சொல்றாரு. அடுத்து, நித்தியத்திலே முன்குறிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடைய பாகமாக இருக்கிறார்கள். நித்தியத்திலே முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் யாருடைய பாகமாக இருக்கிறார்கள்? தேவனுடைய பாகமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆதியிலே அவருடைய சிந்தையில் இருந்தார்கள். எங்கே இருந்தாங்க? ஆதியிலே எங்கே இருந்தாங்க? எபேசியர் 1:3 உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டனர் என்று வசனம் இருக்குது. எங்கே இருந்தாங்க? ஆதியிலே அவருடைய சிந்தைக்குள்ளாக பாகமாக இருந்தார்கள். ஆதியிலே அவருடைய சிந்தையில் இருக்கிறார்கள். மேலும் அந்த பெரிய கயரானது இழுக்கப்பட்ட பொழுது, நான் பேசிக் கொண்டிருந்த அடையாளமாக அந்த இரத்த கயிறு பூமியிலிருந்து இழுக்கப்படும் பொழுது அந்த இரத்தத்தோடு இணைக்கப்பட்டிருந்த ஒவ்வொருவரும் சரியாக அப்படியே நித்தியத்திற்குள்ளாக மீண்டும் கொண்டிருப்படுவார்கள். பாருங்க, ஆதியாகமத்தில் தொடங்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் காலத்திலிருந்து உயிர்த்தெழுதலில் ஒரு கயிறானது எழுதியது, ஒரு பாகமானது எழுப்பப்பட்டு போய்விட்டது. இன்னும் அந்த கயிறானது திரும்ப கடைசி நாள் வரைக்கும் எழுதியது, அது நீட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஏன்னா அவருடைய சிந்தைக்குள்ளாக இருந்தவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துடைய சிந்தைக்குள்ளாக இருந்தவர்கள் யாவரும் என்ன மீட்கப்பட வேண்டும். அடுத்து சொல்றாரு,
ஒவ்வொருவரும் சரியாக அப்படியே நித்தியத்திற்குள்ளாக மீண்டும் கொண்டு வரப்படுவார்கள். ஆனால் அது சம்பவிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அந்த இயேசு கிறிஸ்து என்னும் முற்றிலுமானோடு தங்களை கட்டிக்கொள்வதன் மூலம் மாத்திரமே. யாரை கூட கட்டிக்கொள்ளணும்? பிதாகுமாரன் பரிசுத்தாவில நீங்க கட்டப்பட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியவே முடியாது. பரலோகத்துக்கு போறதுக்கு எந்த ஒரு வாசலும் அங்கே இல்லவே இல்லை. வாசலும் பரலோகத்துக்கு போறதுக்குள்ள உரிமையும் அது திறவுகளை யாரைய கையில கொடுத்திருக்கிறாரு? பேதுருடைய கையில இருக்கிறாரு. தேவன் கொடுத்திருக்கிறார். யாரைய கையில கொடுத்திருக்காரு? பேதுருடைய கையில திறவுகளை கொடுத்திருக்கிறாரு. பேதுரு எதை பிரசங்கித்தானோ, பேதுரு எதை செய்தானோ அதன்படி ஒரு மனுஷன் கடந்து வந்தால்தான் எதுக்குள்ள போக முடியும்? நித்தியத்துக்குள்ள போக முடியும். அல்ல நித்தியத்துக்குள்ள போறது ஒன்றும் எளிதான வழி ஒன்றும் அல்ல. அடுத்து சொல்றாரு பாருங்க, இன்னும் அதுதான் முற்றிலுமானது. அது மனிதனுடைய ஒரு சாதனை அல்ல, ஆனால் தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார். மேலும் அவரோடு ஒரு முற்றிலுமானதாக இருக்கிறார். மேலும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் இங்கே தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நம்மோடு கூட இருந்து கொண்டு அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது என்ன காரியங்களை செய்தாரோ அதே காரியங்களை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். பூமியில் இருந்த பொழுது என்ன காரியங்களை செய்தாரோ அதே காரியங்களையும் தேவன் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதான் தீர்க்கதரிசில எல்லாரும் கேட்பாங்க, மணவாட்டியுடைய மத்தியில் ஊழியம் உண்டா என்று. மணவாட்டிக்கு என்ன உண்டு? மணவாட்டிக்கு மத்தியில் ஒரு ஊழியம் உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து செய்த அதே காரியங்களை யாரு செய்யணும்? மணவாட்டி செய்யணும். அட சொல்றாரு பாருங்க, அதுதான் அந்த முடிவானதாக கட்டப்பட்டிருக்கிறேன், முடிவானதோடு நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அதான் எல்லா வாக்கு தத்துவத்துக்கும் முடிவாயிருக்கிறது. நான் அதோடு கட்டப்பட்டிருக்கிறேன். அது என்னுடைய ஜீவிதம். கிறிஸ்து என்னை ரட்சித்த போது நான் ஒரு பாவியாக இருந்தேன். நான் ஏதோ ஒன்றை சந்தித்தேன். மேலும் அது எனக்குள் வந்த முதற்கொண்டு வித்தியாசமாக இருந்து வருகிறது. நான் அதனோடு கூட கட்டப்பட்டிருக்கிறேன். நான் என்னவெல்லாமா இருக்கிறேனோ அதெல்லாம் என்னோடு கூட கட்டப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் தேவன் தம்முடைய ஜீவனை பிரித்து நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் ஜீவிக்க விட்டு விடுகிறார். அப்பொழுது நாம் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் பவுல் சொல்றான், கிறிஸ்தியன் ஜீவன் சாபியன். கிறிஸ்துவோட கட்டப்பட்டதான் சொல்ல முடியும். இல்ல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்கும் பொழுது கிறிஸ்தியன் ஜீவன் என்றுதான் சொல்வார்கள். சாவை குறித்து அவங்களுக்கு பயமே கிடையாது. சாவை குறித்து பயம் இருந்தா யோவானை கொண்டு எண்ணெய் சட்டியில போட்டு பப்படம் பொரிச்ச போற அவன் என்ன இல்லை, அவன் பயப்படவே இல்லை. பத்மூ தீவில கொண்டு போட்டாங்க, அவன் பயப்படவே இல்லை. ஏன் அவனுக்கு பயம் இருந்த சாவை குறித்து? ஒருவருமே பயப்படல. பேதுரு பயப்படல, அந்திரேயே பயப்படல. ஒரு தேவனுடைய அப்போஸ்தலர்கள் ஒருவருமே பயப்படவில்லை. ஏன்? காரணம் என்ன? அவர்களுக்கு சாவை குறித்து ஒரு பயமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் சொன்னாரு, உங்களுக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் ஊட்டி சேர்த்துக் கொள்வேன் சொன்னார். இல்ல, அந்த வார்த்தையின் மேல் அவர்கள் இளைப்பாரி கொண்டிருந்தார். அப்ப இன்றைக்கும் அதே தான் மணவாட்டியானவள் என்கிறார், அதில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, மற்றவர்கள் என்ன விசுவாசிக்க விரும்பினாலும் அது எந்த ஒரு வித்தியாசம் உண்டாக்குறதில்லை. ஒரு தனிநபராக நீ அதனோடு கூட கட்டப்பட்டிருக்கிறாய். ஒரு கூட்டமாக கட்டப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லவே இல்லை. 20 லட்சம் ஜனங்கள் கடந்து வந்தார்கள். எல்லாரும் தேவனோடு கட்டப்பட்டிருந்தார்களா? எத்தனை பேர் கட்டப்பட்டிருந்தார்கள்? 2 பேர் தான் கட்டப்பட்டிருந்தார்கள். பாருங்க, அதனால அவங்க சொல்றாங்க, நாம் எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே விசுவாசம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தை எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம். மணவாட்டியானவள் உலகத்தை எளிதில் ஜெயித்துக் கொள்வாள். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிற எவனும் என்னோடு கூட எங்க உட்காருவான்? அதான் ஒரு தாய் போய் கேட்டா என்ன கேட்டா தெரியுமா? ஒரு பக்கத்துல ஒரு மகனும் இன்னொரு பக்கத்துல இன்னொரு மகனை உட்கார வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னு கேட்டா ஒரு அப்போஸ்தலனுடைய தாய். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பிதாவினால் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? யாரை நியமிக்கப்பட்டிருக்கிறாரு? அங்க நியமிக்கப்பட்டிருக்கிறது மணவாட்டி. மணவாளனுடைய வலது பக்கத்தில் உட்கார்றதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, இடது பக்கத்தில் உட்கார்றதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது மணவாட்டியானவள் மாத்திரம்தான். அவளுக்கு தான் அது நியமிக்கப்பட்டிருக்கிற, வேற யாருக்கு அங்க உட்கார்றதுக்கு இடமில்லை. அதான் சொன்ன, நான் ஜெயம் கொண்டு என் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனும் என் கூட என் சிங்காசனத்தில் உட்காருவான்னு சொன்ன. அங்க இருக்கிறதுக்கு ஒரே ஒரு உரிமை உள்ளது, மணவாட்டிக்கு மாத்திரம் தவிர வேற யாருக்குமே கிடையாது. அப்போஸ்தலருக்கு வரை கிடையாது, 12 கோத்திர பிதாக்களுக்கு வரை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேற சிங்காசனங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு.
24 சிங்காசனங்கள் அவங்களுக்கு தனியாக 12 அப்போஸ்தலர்களுக்கும் 12 கோத்திர பிதாக்களுக்கும் தனியாக வச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தேவன் எதை நியமித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க எதனால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் இந்த பூமியில்? என்ன எதனால் கட்டப்பட்டு, நம்ம எதுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டியவளாக இருக்கிறோம். அடுத்து சொல்றாரு, அதான் கடைசியான வார்த்தையாக இருக்கிறது. அதன் பிறகு அவர் வார்த்தையாக இருப்பார் என்றால் இதான் கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும். இதுவே அதை தீர்த்து வைக்க வேண்டும். அது என்னவெல்லாம் கூறுதோ அதான் அந்த சிவப்பு நூலாக இருக்கிறது. அது கிறிஸ்துவாகும். சிவப்பு நூல் எங்க சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? ராகாப் ஏசிடுதுல சிகப்பு நூலை கொடுத்து என்ன செஞ்சுட்டு வந்தாங்க? இதை நீ ஒன்னு ஜன்னல்ல கட்டி எங்க இறக்கி விடுறதுக்கு நீ ஓகப்படுத்தின இந்த கயிறை நீ என்ன செஞ்சிடாத. ஏன் சிகப்பு நூல்? ஏன்? மீட்புக்கும் ஜீவனுக்கும் அதுதான் வழியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்புக்கும் ஜீவனுக்கும் அதுதான் வழியாக இருக்கிறது. பாருங்க, அதான் சொல்றாரு, அதுதான் கிறிஸ்துவ. அதற்கு முரணா இருக்கிற எதை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. நாம் அறிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இதான். இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ என்பது மாத்திரமே. ஏனென்றால் கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்கிறேன், மேலும் கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். இப்பொழுது இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? என்ன இருக்கிறாரு? கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார், நான் அதோடு கட்டப்பட்டிருக்கிறேன். நான் கூறினது போல அது வழக்கமாக உங்களால் செய்யக்கூடாத காரியங்களை உங்களை செய்ய வைக்கிறது. அது பவுலை வழக்கமாக அவனால் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய வைத்தது. அது மோசேயை சாதாரணமாக அவனால் செய்யக்கூடாத காரியத்தை அவரை செய்ய வைத்தது. அது ஒவ்வொரு மனிதனை ஸ்திரியையும் அவர்கள் சாதாரணமாக செய்யக்கூடாத காரியங்களை செய்ய வைத்தது. அது நீங்கள் மையமாக கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியமாக இருக்குது. அது உங்களுடைய நிலைமையை பொறுத்திருக்கிறது. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் பாருங்க, செய்யக்கூடாத காரியங்களை செய்ய வைத்தது எது? அது எது? அந்த முற்றிலுமானதோடு அவர்கள் இணைந்திருந்தார். சாக்கு போக்கு சொன்னா மோசே. பவுலப்போஸ்தலன் சாக்கு போக்கு சொல்லல, மோசே சாக்கு போக்கு சொன்னா. எனக்கு என்ன தெரியாது, பேச தெரியாது, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, வேற யாரையாவது அனுப்புன்னு சொல்லி பார்த்தான். தேவன் விட்டாரா? விட மாட்டார். ஏன்னா உலக தோற்றத்துக்கு வந்து அவரை சிந்தையில வச்சிருந்த ஒரு மனுஷன். உலக தோற்றத்துக்கு வந்து உங்களை ஒரு சிந்தையில் வைத்திருந்தார் சொன்னால் உங்களை அவர் விடவே மாட்டார். எந்த ரீதியில நீங்கள் பின்வாங்கி போனாலும் அவர் உங்களை விட மாட்டார். ஏன்னா உங்களை அவர் பிடிச்சதுல என்ன செய்றாரு? இணைத்து வைத்து விட்டார். அந்த இணைப்பு கம்பளத்தை உங்களால் என்ன யாராலும் பிரிக்க முடியவே முடியாது. அடுத்து சொல்றாரு, அது கப்பலுக்கு நங்கூரமாயுள்ளது. புயலின் நேரத்தில் கப்பலானது அந்த நங்கூரத்தோடு சேர்த்து கட்டப்படுகிறது. கப்பலை கொண்டு எதிர கட்டுறாங்க. ஏன் நங்கூரத்தை போடணும்? ஏன் நங்கூரம் போடப்படுகிறது? காற்றடிக்கும் பொழுது இந்த கப்பலானது அடித்துக்கொண்டு அடித்துக்கொண்டு போகாதபடிக்கு என்ன செய்யுது? அந்த நங்கூரமானது அங்கே போடப்படுகிறது. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற பலவித போதனைகள்லாம் நாம் அலைப்புண்டு போகாதபடிக்கு நாம எதுக்குள்ள நங்கூர போடப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நங்கூர போடப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அங்கதான் நம்ம பழைய சிஎஸ் சபையில போட, நான் இருக்கும் பாறை கிறிஸ்து தான், வேற அஸ்திவாரம் மணல் தான். உறுதியாக போடப்பட்டிருக்கிற நங்கூரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எந்த விதமான புயல் வந்து அடித்தாலும் சரிதான், நம்ம கலங்க வேண்டிய தேவையே இல்லை. அதான் சொல்ல இருக்கிறது பாருங்க. ஆகவே கிறிஸ்து உங்களுடைய முற்றிலுமானவராக இருப்பார் என்றால் நீங்கள் அவரோடு சேர்த்த கட்டப்படுவீர்கள். தொல்லையின் நேரங்கள் நீங்கள் கப்பலை போல் அப்படியும் இப்படியுமாக ஆட விடுவீர்கள் என்றால் அது பாறைகளின் மோதி நொறுங்கும். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் நங்கூரத்தை பாய்ச்சுகிறார்கள். அப்பொழுது அந்த நங்கூரமானது பாறையின் அடிப்பாகத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது இழுத்து கொண்டு செல்கிறது. அதன் பிறகு அந்த கப்பலானது அந்த நங்கூரத்தினால் பாறையோடு சேர்த்து கட்டப்படுகிறது. அதான் கப்பலுக்கு முற்றிலுமாக இருக்கிறது. இன்னும் ஒரு 2 சின்ன வசனத்தை வாசித்து முடிச்சிருக்கேன். மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் யாரு? மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்கிறான். யாரையோட கட்டப்பட்டிருக்கிறான்? மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்கிறான். வேதாகமம் தான் நங்கூரமாக இருக்கிறது. என்னது இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை தான் எதுவாக இருக்கிறது? நங்கூரமாக இருக்கிறது. அதனோடு தான் நாம் கட்டப்படுகிறோம். அதுக்குள்ளதான் நம்ம எல்லாரும் என்ன செய்றோம்? கட்டப்பட்டிருக்கிறோம். விஞ்ஞானங்களும் வித்தியாசமான ஸ்தாபனங்களும் கல்வியாளர்களும் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும், வேத வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை வாக்குத்தத்தம் செய்கிறதோ அதனோடு கூட நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். வேத வார்த்தை நமக்கு என்ன ஞானம் வாக்குத்தத்தம் செய்து சொல்லுங்களேன். நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்கிறது வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம்.
அந்த வாக்குத்தத்தத்தோடு நாம் கட்டப்பட்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனைகளும் நம்ம என்ன செய்யுது? ஒன்றுமே செய்ய போகிறதே இல்லை. பவுலப்போஸ்தலன் எதையுமே செய்யலை, தானியேல் எதையுமே செய்யலை, செய்ததா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எதையுமே செய்யலை, அப்போஸ்தலர் எதையுமே செய்ய முடியல. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவ நம்பை விட்டு நம்ம எப்படி பிரிக்க முடியும்? ஆனால் நாம கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்க வேண்டும். இனி ஒரு செய்தி கொடுத்திருக்காரு, கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுல் என்கிற ஒரு செய்தி. நல்லா தெரியும் இல்லையா? அந்த செய்தியை படிக்கும்போது இதோட ஆழமா போவோம் பாரு. அப்ப நான் எதனால இணைக்கப்பட்டிருக்கிறோம்? அதான் கேள்வி. எதோட இணைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. நான் ஜெபத்திற்குள்ள நான் கடன் சொல்றேன், ஜெபிப்பேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் தெய்வமாம் மகத்துவம் உள்ள தெய்வமாக இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறிய ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு சிறு மந்தையாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உங்கள் நாமத்தை தரித்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத சிலாக்கியத்தை கர்த்தாவே எங்களுக்கு தந்திருக்கிறவர்கள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் தேவாய் தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, மகிமையின் தேவனே, மாறாதவரே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதமானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், இந்த சபை கூடுதலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த சகோதரர்களாய், சகோதரிகளாய், சிறு பிள்ளைகளாய், வாலிப பிள்ளைகளாய், முதியோர்களாய் நம்முடைய சமூகத்தில் கடந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்தமுள்ள நாமத்தை தொழுது கொள்ளும்படியான சிலாக்கியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறவர்கள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கிறிஸ்துவோடு கட்டப்பட்ட ஜனங்களாய், பவுல் ஆண்டவரே சவுலாக இருக்கும் பொழுது உலகத்தோடு கட்டப்பட்டிருந்து எப்பொழுது நீர் அவனை சந்தித்ததோ அப்பொழுது அவன் கிறிஸ்துவோடு முழுமையாய் கட்டப்பட்டு கிறிஸ்து என் ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அறைகோல் கொடுத்தது போல நாங்களும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உம்முடைய வருகை நோய் ஜீவிக்க முடியாத மகத்தான சிலாக்கியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்து கிறிஸ்து என் ஜீவன், சாவி எங்களுக்கு ஆதாயம் என்று சொல்லி அறைகளோட கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மரணமாகிலும் வேதனையாலும் கஷ்டமானாலும் துன்பமானாலும் உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையாலும் எங்களை ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஜெயமெடுத்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம், இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். அருமையான சகோதர சகோதரர்களையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் உடன்பிறப்புகளையும் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்திலே தந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தை தொழுது கொண்டு உம்முடைய வருகை ஜீவிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவை வாரும் என்கிற கூவி அழைக்கிற மனவாட்டிக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்தியா தேசத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், கருங்கல் பட்டத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், நாங்கள் தங்கி தாவரிக்கிற கிராமங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், எங்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இருக்கின்ற இடங்களை சாட்சியாக வைத்து எங்களை வழிநடத்தி வருகிறீர்கள், அதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், எங்கள் ஐக்கியங்கள் வெளிநாடுகளிலும் வெளி மாவட்டங்களிலும் வெளி தேசங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்தி நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், பலவீனமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பலனையும், சத்துவமற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துவத்தையும், ஆசீர்வாத குறைச்சல் உள்ள தேவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யங்களையும் கர்த்தர் கொடுத்து தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து உம்முடைய நல்ல நாமத்திற்கு மகிமை சாட்சியமா நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனது இல்லையாப்பா. உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை உண்மையே சார்ந்து ஜீவிக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவமான கிருபைகளை எங்களை தாங்கி வழிநடத்தின நல்ல தயவிற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருடைய இருதயமும் ஆமீன் கர்த்தராகிய இயேசுவே வரும் என்கிற ஆவியோடு நாங்கள் வாழ கிருபையின் பலனின் தந்தீர் எங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். யாவரும் எழுப்பி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கம் சமாதான அன்பும் அவர் வருகை மட்டும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹalleluya. Hallelujah. Praise the Lord Jesus Christ. Praise God.